ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் தமிழ் இன்ஃபோ. இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான வேலை பற்றி பார்க்க போகிறோம். நம்மளுடைய தமிழக அரசு பார்த்தீங்கன்னா மக்கள் நல்வாழ்வுத்துறையிலேருந்து ஜாப் வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஜாபுக்குன்னு பார்த்தீங்கன்னா மினிமம் குவாலிஃபிகேஷனை 8th முடிச்சிருந்தாலே போதும். இதை தவிர நீங்கள் 10th 12th டிப்ளமோ நர்சிங் சொல்லிட்டு எது முடிச்சிருந்தாலுமே அப்ளை பண்ணலாம். இதுக்கு எந்த விதமான அப்ளிகேஷன் ஃபீஸுமே கிடையாது. அதே மாதிரி எந்த விதமான எக்ஸாமினேஷனுமே கிடையாது. அப்ளிகேஷன் போர்டுன்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்லைனில் தான் அப்ளை பண்ணணும். இதுக்கான மந்த்லி சேலரியை பார்த்தீங்கன்னா 40,000 கொடுக்குறாங்க. இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்றது, யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்ப்போம். நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜாப் ரிலேட்டடா எல்லா விதமான இன்ஃபர்மேஷனுமே உடனுக்குடனே கொடுத்துட்டு இருக்கோம். உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாராவது ஜாப் ரிலேட்டடா சர்ச் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இந்த வேலைக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் தாங்க இது. இதைத்தான் நம்ம ஃபில் பண்ணி அவங்களுக்கு சென்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஆஃப் த போஸ்ட் கேட்டிருப்பாங்க. இங்க வந்துட்டு நீங்க எந்த போஸ்ட் நீங்க அப்ளை பண்ண போறீங்களோ அதை வந்துட்டு ஃபில் பண்ணிக்கோங்க. இங்க வந்துட்டு உங்க போட்டோ வந்துட்டு அட்டாச் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்க நேம் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய ஃபாதர்ஸ் நேம், அதுக்கப்புறம் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க, உங்களுடைய ஏஜ் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. நீங்க வந்துட்டு என்ன முடிச்சிருக்கீங்களோ அதை வந்துட்டு ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய டெம்பரரி அட்ரஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய பர்மனன்ட் அட்ரஸ் ரெண்டுமே கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் நம்பர், அதுக்கப்புறம் உங்களுடைய மொபைல் நம்பர், இமெயில் ஐடி எல்லாம் கேட்டிருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா பிளேஸ் டேட் கேட்டிருக்காங்க. இங்க வந்துட்டு ஒரு சிக்னேச்சர் போட்டுருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்மோட நீங்க என்ன அட்டாச் பண்ணா இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. இங்க கொடுத்துக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்க வந்துட்டு ஜெராக்ஸ் வந்துட்டு அட்டாச் பண்ணணும். அந்த ஜெராக்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களோட செல்ஃப் அட்டஸ்டட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது எல்லா ஜெராக்ஸ்லயுமே உங்களோட சிக்னேச்சர் இருக்கணும். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா 2 பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் எவிடன்ஸ்க்காக பாத்தீங்கன்னா உங்களுடைய பர்த் சர்டிபிகேட் அப்படி இல்லைன்னா 10th 12th மார்க் ஷீட் நீங்க அட்டாச் பண்ணணும். அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. இதை பொறுத்தவரையும் உங்களுடைய சர்டிபிகேட் பிளஸ் பாத்தீங்கன்னா அதோட மார்க் ஷீட் ரெண்டுமே நீங்க வந்துட்டு அட்டாச் பண்ணி அனுப்பணும். அடுத்து பாத்தீங்கன்னா கவுன்சில் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிபிகேட் கேட்டிருக்காங்க. இது வந்துட்டு நெசசரி, அதாவது உங்களுக்கு தேவைப்பட்ட, அதாவது நீங்க எந்த போஸ்டிங் அப்ளை பண்ணீங்களோ அதுக்கு வந்துட்டு இந்த சர்டிபிகேட் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்க வந்து அட்டாச் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டிக்காக பாத்தீங்கன்னா 10th இல்லைன்னா 12th மார்க் ஷீட் கேட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா அட்ரஸ் ப்ரூஃபுக்காக பாத்தீங்கன்னா நேட்டிவிட்டி சர்டிபிகேட் அப்படி இல்லைன்னா ஓட்டர் ஐடி, ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு சொல்லிட்டு இங்க கொடுத்துருக்கக்கூடிய ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் நீங்க அட்டாச் பண்ணிக்கோங்க. அடுத்து பாத்தீங்கன்னா கான்டாக்ட் சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. இதை பொறுத்தவரையும் பாத்தீங்கன்னா குரூப் ஏ அப்படி இல்லைன்னா குரூப் பி கவர்மெண்ட் ஆஃபீஸர் கிட்ட தான் நீங்க வாங்கணும். அந்த சர்டிஃபிகேட் பாத்தீங்கன்னா வித்தின் 3 மந்த்துக்குள்ள நீங்க வாங்கினதா இருக்கணும். சில டைம் பாத்தீங்கன்னா நீங்க வேற ஜாப் அப்ளை பண்ணிருப்பீங்க, அது பாத்தீங்கன்னா 6 மந்த் ஆயிருக்கலாம். அந்த மாதிரி வந்து நீங்க அட்டாச் பண்ணக்கூடாது. வித்தின் 3 மந்த்ஸ்க்குள்ள நீங்க வாங்கியிருந்தீங்கன்னா இதுக்கு வந்துட்டு அட்டாச் பண்ணிக்கலாம். இன்கேஸ் டிஃபரெண்ட் ஏபிள்டு பர்சனா இருந்தாங்கன்னா அவங்க வந்துட்டு பிளாக் மெடிக்கல் ஆஃபீஸர் கிட்ட வாங்கிக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், நீங்க அப்ளை பண்ணும் போதே உங்ககிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லி அப்ளை பண்ணீங்க அப்படின்னா அதுக்கான சர்டிஃபிகேட் நீங்க வந்து அட்டாச் பண்ணணும். அடுத்து பாத்தீங்கன்னா நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட். இந்த என்ஓசி பாத்தீங்கன்னா நீங்க கரெக்டா பிரசண்டா ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா அவங்க கிட்ட தான் நீங்க வாங்கிக்கணும். இது வந்துட்டு உங்களுக்கு தேவைன்னா மட்டும் தான் நீங்க வந்துட்டு வாங்கி அட்டாச் பண்ண மாதிரி இருக்கும். இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, இஃப் அப்ளிகபிள். என்னென்ன விதமான போஸ்டிங் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா டிஸ்பென்சர் சித்தா, இதுக்கு வந்துட்டு 2 வேகன்சி எடுக்கிறாங்க. இதுக்கான குவாலிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா டிஃபார்ம் அப்படி இல்லைன்னா இன்டெகிரேட்டட் ஃபார்மசி கோர்ஸ் முடிச்சிருந்தீங்கன்னா இதுக்கு வந்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கான சேலரி பாத்தீங்கன்னா 15,000 ரூபாய் கொடுக்குறாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ஆயுஷ் கன்சல்டன்ட், இதுக்கு வந்துட்டு 2 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கான குவாலிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா பிஎஸ்எம்எஸ் நீங்க முடிச்சிருந்தீங்கன்னா இதுக்கு வந்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கான ஸ்டார்டிங் சேலரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு 40,000 ரூபாய் கொடுக்குறாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா தெரபியூட்டிக் அசிஸ்டன்ட், இதுக்கு வந்துட்டு 2 வேகன்சி எடுக்கிறாங்க. இதுக்கான குவாலிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா நர்சிங் தெரபிஸ்ட் முடிச்சிருந்தீங்கன்னா இதுக்கு வந்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கான சேலரி பாத்தீங்கன்னா 15,000 ரூபாய் கொடுக்குறாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ஆயுஷ் மெடிக்கல் ஆஃபீஸர், இதுக்கு வந்துட்டு 1 வேகன்சி எடுக்கிறாங்க. இதுக்கான குவாலிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா பிஎஸ்எம்எஸ் முடிச்சிருந்தீங்கன்னா இது வந்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கான சேலரி பாத்தீங்கன்னா 40,000 ரூபாய் கொடுக்குறாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா டிஸ்பென்சர் சித்தா, இதுக்கு வந்துட்டு 1 வேகன்சி எடுக்கிறாங்க. இதுக்கான குவாலிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா டிஃபார்ம் முடிச்சிருந்தீங்கன்னா இது வந்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இன்டெகிரேட்டட் ஃபார்மசி கோர்ஸ் முடிச்சிருந்தீங்கன்னா இதுக்கு வந்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கான சேலரி பாத்தீங்கன்னா 15,000 ரூபாய் கொடுக்குறாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா அக்கௌண்ட் அசிஸ்டன்ட், இதுக்கு வந்துட்டு 2 வேகன்சி எடுக்கிறாங்க. இதுக்கான குவாலிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா நீங்க பிகாம் முடிச்சிருக்கலாம், அப்படி இல்லைன்னா பிஏ முடிச்சிருந்தீங்கன்னா இது வந்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கறாங்க. எதுலன்னு பாத்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் ஆஃப் அக்கௌண்ட், அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டேலி தெரிஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான சேலரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு 16,000 ரூபாய் கொடுக்குறாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா MPHW, இதுக்கு வந்துட்டு ஆண்கள் மட்டும் தான் அப்ளை பண்ணலாம். இது வந்துட்டு ஹெல்த் இன்ஸ்பெக்டர்னு சொல்லுவாங்க. டோட்டலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு 7 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கான குவாலிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா மினிமம் வந்துட்டு +2 முடிச்சிருக்கணும். அதுல வந்துட்டு பயாலஜி, பாட்னி, சுவாலஜி இதை வந்துட்டு ஒரு சப்ஜெக்ட் எடுத்து படிச்சிருக்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதுக்கு மினிமம் வந்துட்டு 2 இயர்ஸ் பாத்தீங்கன்னா மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹெல்த் இன்ஸ்பெக்டர், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர் கோர்ஸ்னு சொல்லிட்டு இங்க நிறைய கொடுத்துருக்காங்க. இதுல உங்கள்கிட்ட ஏதாச்சும் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த போஸ்டிங் வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கான ஸ்டார்டிங் சேலரியா பாத்தீங்கன்னா உங்களுக்கு 14,000 ரூபாய் கொடுக்குறாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்டாஃப் நர்ஸ், இதுக்கு வந்துட்டு 7 வேகன்சிஸ் எடுக்கிறாங்க. இதுக்கான குவாலிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா டிப்ளமோல வந்து நீங்க ஜிஎன்எம் முடிச்சிருந்தீங்கன்னா அதுக்கு வந்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருந்தீங்கன்னா இதுக்கு வந்துட்டு அப்ளை பண்ணலாம்.
இதுக்கான சேலரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு 18,000 ரூபாய் கொடுக்குறாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ஆக்சிலரி நர்ஸ் மிட்வைஃப், இது வந்துட்டு ஏஎன்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்துட்டு ஆக்சிலரி நர்ஸ் மிட்வைஃப் அப்படி இல்லைன்னா மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர்ஸ் இதுல ஏதாச்சும் முடிச்சிருந்தீங்கன்னா இந்த ஜாபுக்கு வந்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கான சேலரி பாத்தீங்கன்னா 14,000 ரூபாய் கொடுக்குறாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர், இதுக்கு வந்துட்டு 2 வேகன்சிஸ் இருக்கு. இதுக்கான குவாலிபிகேஷன் பாத்தீங்கன்னா மினிமம் வந்துட்டு 8th முடிச்சிருந்தாலே போதும். அதை தவிர நீங்க வந்துட்டு 10th ஃபெயிலா இருந்தாலும் இந்த ஜாபுக்கு வந்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கான சேலரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு 8,500 ரூபாய் கொடுக்குறாங்க. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட், இதுக்கு வந்துட்டு ஒரு வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கான குவாலிபிகேஷன் பாத்தீங்கன்னா பேச்சுலர் அப்படின்னா மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கணும். எதுல அப்படின்னா ஆக்குபேஷனல் தெரப்பி நீங்க முடிச்சிருந்தீங்கன்னா இதுக்கு வந்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கான சேலரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு 23,000 ரூபாய் கொடுக்குறாங்க. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா சோசியல் ஒர்க்கர், இதுல வந்துட்டு ஒரு வேகன்சிஸ் இருக்கு. இதுக்கான குவாலிபிகேஷன் பார்த்தோம்னா மாஸ்டர் ஆஃப் சோசியல் ஒர்க் முடிச்சிருந்தீங்கன்னா நீங்க வந்து இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கான சேலரி பாத்தீங்கன்னா 23,800 ரூபாய் கொடுக்குறாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் எஜுகேட்டர், இதுக்கு வந்துட்டு ஒரு வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கான குவாலிபிகேஷன் பார்த்தோம்னா பேச்சுலர் அப்படின்னா மாஸ்டர் டிகிரியில ஸ்பெஷல் எஜுகேஷன் அண்ட் இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டி முடிச்சிருந்தீங்கன்னா இதுக்கு வந்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கான சேலரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு 23,000 ரூபாய் கொடுக்குறாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா சீனியர் ட்ரீட்மெண்ட் சூப்பர்வைசர் எஸ்டிஎஸ் சொல்லுவாங்க. இதுல வந்துட்டு ஒரு வேகன்சிஸ் இருக்கு. இதுக்கான குவாலிபிகேஷன் பார்த்தோம்னா பேச்சுலர் டிகிரி அப்படி இல்லைன்னா சானிடரி இன்ஸ்பெக்டர் கோர்ஸ் முடிச்சிருந்தீங்கன்னா இது வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் ஆபரேஷன் சம்பந்தம் மினிமம் வந்துட்டு 2 months எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் கேட்கறாங்க. அது மட்டும் இல்லாம 2 வீலர் டிரைவிங் லைசன்ஸுமே கேட்கறாங்க. இதுக்கான சேலரியே பாத்தீங்கன்னா உங்களுக்கு 19,000 ரூபாய் கொடுக்குறாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா சீனியர் லெபார்டரி சூப்பர்வைசர், இதுக்கு வந்துட்டு 2 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கான குவாலிபிகேஷன் பார்த்தோம்னா கிராஜுவேட் அப்படி இல்லைன்னா டிப்ளமோ வந்துட்டு மெடிக்கல் லேபரேட்டரி டெக்னாலஜி முடிச்சிருந்தீங்கன்னா இது வந்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு வந்துட்டு 2 வீலர் டிரைவிங் லைசன்ஸ் கேட்கறாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மினிமம் வந்துட்டு 2 month வந்துட்டு கம்ப்யூட்டர் ஆபரேஷன் சம்பந்தமா சர்டிஃபிகேட் வேணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான சேலரியே பாத்தீங்கன்னா உங்களுக்கு 19,000 ரூபாய் கொடுக்குறாங்க. இந்த வேலையை பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டெம்பரவரியானதா, பர்மனன்ட் கிடையாது. அதையுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஜாபுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் நம்ம ஃபில் பண்ணி எங்க அனுப்பணும் பாத்தீங்கன்னா இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி நிர்வாக செயலாளர், மாவட்ட சுகாதார அலுவலர், மாவட்ட நலவாழ்வு சங்கம். இந்த அட்ரஸ் தான் பாத்தீங்கன்னா நம்ம வந்துட்டு அப்ளிகேஷன் சென்ட் பண்ணணும். இதுக்கான லாஸ்ட் டேட் பாத்தீங்கன்னா 7/2/2025. இந்த டேட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈவினிங் 5 மணி நேரம் டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ள உங்களுக்கு அப்ளிகேஷன் போற மாதிரி நீங்க சென்ட் பண்ணுங்க. இந்த ஜாப் வேகன்சி பாத்தீங்கன்னா உங்களுக்கு திருப்பத்தூர் மாவட்டத்துல இருந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த ஜாபுக்கு நீங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஜாபுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம், நோட்டிபிகேஷன் லிங்க் எல்லாமே வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், போயிட்டு செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சுனா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.